தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமென்று ஆடுவோமே என்று பாடிய பாரதியின் ஆனந்தத்திற்கு இணங்க 79வது சுதந்திர திருநாளை கொண்டாடும் இத்தருணத்திலே அதிகளவு வெளிச்சத்தை ஈர்த்த மாபெரும் தலைவர்கள் மத்தியில் குறைந்தளவு வெளிச்சத்தை கிரகித்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் மன்னர்கள் வரிசையில் சுதந்திர இந்தியாவின் முதல் தீப்பொறியாக முத்துக்குளிக்கும் மாநகரில் விளைந்த நல் முத்தான வீரன் பெரும் பாட்டன் வீரன் அழகு முத்துக்கோன் பற்றிய சிற்சில முத்துக்களை உங்களிடம் சிதறவிடத் தொடர்கிறேன். தந்தை அழகு முத்துக்கோனுக்கும் தாயார் ராணி அழகு முத்தம்மாளுக்கும் தவ புதல்வனாக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற குரலை மெய்ப்பிக்கும்படி 1728ஆம் ஆண்டு கட்டலாங்குள பகுதியில் ஜனித்தார் நமது மாவீரன். இவருக்கு இளையவராக தம்பி சின்ன அழகு முத்துக்கோன் 1729ஆம் ஆண்டு பிறந்தார். அழகுமுத்து என்ற இவர்களின் குடும்ப பெயரானது சுமார் 20 தலைமுறையாக இருப்பதாக அறியப்படுகிறது. நமது வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்க்கையில் முதல் விடுதலை போர் 1857 என்று அறியப்பட்டாலும் அதற்கு முன்பே இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் பல இடங்களில் பல போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. போர்கள் பல நடந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் 1750ஆம் ஆண்டு அனுமந்தக்குடியில் நடந்த போரில் இவரது தந்தை அழகு முத்துக்கோன் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதிக்கு ஆதரவாக போரிட்டு வெற்றியை மன்னருக்கு பரிசாக கொடுத்த போதிலும் வீர மரணத்தை தழுவினார். ஆகவே அதே ஆண்டு அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று இவற்றை இயல்பாக பெற்ற மன்னர் தனது 22ஆம் அகவையிலேயே அரியணை நாயகனாக முடிசூட்டி கொண்டார். இவர் கட்டலாங்குளத்து சீமையின் மன்னராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் எட்டயபுர மன்னர் ஜெகவீரராம பாண்டியனின் உற்ற தோழனாகவும் அதே சமயம் அவரது போர் படையிலே முக்கிய தளபதியாகவும் இருந்தார். அதனால் அவருக்கு சேர்வைக்காரன் என்ற பட்டமும் உண்டு. இவ்வாறான சூழ்நிலையில் ஆங்கில அரசானது எட்டயபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பாளையங்களில் வரி வசூல் செய்வதற்காக அலெக்சாண்டர் கிரேன் மற்றும் மருதநாயகம் என்ற கான் சாஹிப்பை அனுப்பி வைத்தது. இதனை கேள்வியுற்ற எட்டயபுர மன்னர் தனது அவசர ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். அந்த கூட்டத்தில் வீரன் அழகு முத்துக்கோனும் பல குறுநில மன்னர்களும் கலந்து கொண்டனர். அதில் கப்பம் கட்டுவதில்லை என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த முடிவானது ஒரு கடிதமாக வரையப்பட்டு ஆங்கில அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த கடிதத்திலே வணிகம் செய்ய வந்த நீங்கள் எங்கள் மக்களிடம் எப்படி வரி வசூல் செய்யலாம்? எங்கள் நிலத்தை நீ எப்படி ஆள வரலாம்? எங்கள் நிலத்தில் வரி வசூலிக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? என் நிலம், என் மக்கள், எங்கள் உரிமைக்காக உயிரையும் இழப்போம் என்பதை படித்த மருதநாயகம் கடும் சினமுற்று போர் தொடுக்க ஆரம்பித்தான். 1755இல் நடந்த போரை வழிநடத்திய சின்ன அழகு முத்துக்கோன் தனது 26ஆம் அகவையில் வீர மரணத்தை தழுவினார். இவ்வாறான சூழ்நிலையில் தந்தையை இழந்தும் தம்பியை இழந்தும் அஞ்சா நெஞ்சனான வீரன் அழகு முத்துக்கோனுக்கு அடுத்த இடியாக எட்டயபுர அரண்மனையை தாக்கப் போவதாக அறிக்கை வந்தது. ஆகவே வீரன் அழகு முத்துக்கோன் எட்டயபுரம் மன்னரையும் அங்குள்ள குடிமக்களையும் பாதுகாப்பாக பெத்தநாயக்கனூர் கோட்டையில் தங்க வைத்துவிட்டு தன் படைக்கு தேவையான ஆட்களை திரட்ட வெளியில் சென்ற சமயம் மருதநாயகம் அவன் படைகளுடன் வந்து கோட்டையை முற்றுகையிட்டு அங்குள்ள குடிமக்களை கொன்று குவித்தான். இவ்வாறான சூழ்நிலையிலும் மனம் தளராத வீரன் அழகு முத்துக்கோன் மருதநாயகத்துடன் தொடர்ந்து போரில் ஈடுபட்டான். 1759இல் இந்த போரானது நடந்தது. இப்போரிலே
வீரன் அழகுமுத்துக்கோனின் வீரத்தை பார்த்து வியந்த மருதநாயகம், இவனை வீரத்தால் வெல்ல முடியாது, வஞ்சனையால் தான் வெல்ல முடியும் என்று அவனது வலது காலிலே சுட்டான். ஆக ரத்தம் சொட்ட சொட்ட சுமார் 3 மணி நேரம் நடந்த இந்த போர் தான் உலக வரலாற்றிலே முதல் விடுதலை போராக உள்ளது. இறுதியில் வீரன் அழகுமுத்துக்கோனையும் அவனது 248 படை வீரர்களும் 6 முக்கிய தளபதிகளும் பிணை கைதிகளாக இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நடுக்காட்டூர் என்ற பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு இவர்களை வரி செலுத்துமாறு வற்புறுத்தப்பட்டனர். இதன் தரும் மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைத்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுகிடல் மறக்கிலேனே என்ற பாரதியின் கூற்றுக்கு இணங்க மன்னிப்பு கேட்கவோ கப்பம் கட்டவோ என் நண்பர்களை காட்டி கொடுக்கவோ மாட்டேன் என்று இறுதி மூச்சு வரை சொல்லிக்கொண்டே இருந்தார் வீரன் அழகுமுத்துக்கோன். இவரை பயமுறுத்துவதற்காக இவரின் 248 படை வீரர்களின் வலது கரங்கள் துண்டிக்கப்பட்டன மற்றும் 6 தளபதிகளும் பீரங்கியின் வாயிலில் நிற்க வைக்கப்பட்டு மார்பு துளைக்கப்பட்டு மாண்டனர். இறுதியாக மருதநாயகம், வரி செலுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, என்னிடம் மன்னிப்பாவது கேள், உன் உயிர் மிஞ்சும் என்று கூறிய நிலையிலும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று கூறிய வீரன் அழகுமுத்துக்கோன் பீரங்கியின் நேரடி தாக்குதலால் 1000 துண்டங்களாக நொறுக்கப்பட்டு மண்ணில் வீழ்ந்தார். இப்படிப்பட்ட மன்னரை நினைவு கூறும் வகையில் நமது அரசானது நமது மாநிலத்தின் தலைநகரிலே இவரது திருவுருவச் சிலையை திறந்தும் 2012ஆம் ஆண்டு இவரை பற்றிய ஆவணப்படத்தை வெளியிட்டும் 2015ஆம் ஆண்டு இவருடைய உருவம் பதித்த தபால் தலையை மதுரையில் வெளியிட்டும் மரியாதை செலுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் ஜூலை 11ஆம் நாள் கட்டலாங்குளத்து மணிமண்டபத்தில் இவருக்கு குரு பூஜையும் நடத்தப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட மன்னர்களின் வீரத்தாலும் செந்நீராலும் விளைந்த இந்த சுதந்திர பயிரை நாம் ஒற்றுமையுடன் பேணி காக்கும் கடமையை நினைவில் நிறுத்தி, சிதறிய முத்துக்கள் உங்கள் சிந்தனையில் மாலையாக மணந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் பீரங்கியால் துளைக்கப்படும் போதும் வெள்ளையனுக்கு மண்டியிடாத மாவீரனாகவும் கட்டலாங்குளத்தில் களமாடிய கழுகாகவும் தூத்துக்குடி மாநகரத்தில் போராடிய சேர்வைக்காரனாகவும் இருந்த வீரன் பெரும் பாட்டன் வீரன் அழகுமுத்துக்கோன் புகழ் போற்றி போற்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.